தவறாக இருக்கும் பட்சத்தில் ரஜினி விஜயகாந்திற்கு எதிராக குரல் கொடுத்தவன் நான், அவர்களை விட விஜய் என்ன பெரிய கொம்பனா என்று தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் பங்கேற்று பேசினார். அப்பொழுது தான் படிக்க வைக்கும் பிள்ளைகள் யாரும் சினிமாக்காரனிடம் போய் நிற்காது என்று விஜயை மறைமுகமாக தாக்கி பேசினார். மேலும் தமிழ் சமூகத்திற்கு நடிகர்கள் ஆற்றிய பங்களிப்பு என்ன என கேள்வி எழுப்பிய அவர், ஒரு பாடல் குறித்து கேள்வி கேட்டதால் அனைவருக்கும் தான் எதிரியாகிவிட்டதாகவும், தவறாக இருக்கும் பட்சத்தில் ரஜினி விஜயகாந்திற்கு எதிராகவே குரல் கொடுத்தவன் நான், அவர்களை விட விஜய் என்ன பெரிய கொம்பனா என்று சரமாரியாக பேசினார். கேப்டன் கூட சூனியாவில் ஒரு படத்தில் என்னமோ பண்ணார். அள்ளி அள்ளி குடித்து உணவு போட்டு வளர்த்த ஒரு மகத்தான நடிகன் விஜயகாந்த். அதே விஜயகாந்த் தவறு செய்த போதும் விஜயகாந்த் அவர்களை இது தவறு என்று பேசியவன். என் ஈழ தமிழர்களுக்கும் எனக்கும் என்ன உறவுகள் என்றால் தொப்புள் குடி உறவுகள் என்று சொல்லுவோம். அந்த புனிதமான இடத்தை நீங்கள் மாசுபடுத்தி விட்டீர்கள் என்று விஜயகாந்த் கேட்ட வேண்டாம். வேல்முருகன் விஜயகாந்த் ரசிகரோட நீங்களா பெரிய மாணவர்களை ஊக்குவிப்பதாக கூறி ஷூட்டிங் நடத்தி விஜய் விளம்பரம் செய்வதாக குற்றம் சாட்டிய வேல்முருகன், ராகவா லாரன்ஸ் உட்பட பல நடிகர்கள் நலிவற்ற பலருக்கும் எவ்வளவோ சேவைகளை ஆற்றி வரும் நிலையில் எதனையும் விளம்பரப்படுத்திக் கொள்ளவில்லை என்று கூறினார். தமிழ்நாட்டில் சாதாரண பாலா என்கிற ஒரு நடிகன், துணை நடிகன், கதாநாயகன் அல்ல. தன் சம்பாதித்த பணத்தை முழுவதும் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறான், வீடு கட்டி கொடுக்குறான், பீஸ் கட்டி கொடுக்குறான். ஷூட்டிங் நடத்துறது இல்லை, ஷோ நடத்துறது இல்லை. அகரம் ஃபவுண்டேஷன் ஷோ நடத்துறது இல்ல, ஷூட்டிங் நடத்துறது இல்ல. ராகவர் லாரன்ஸ் சம்பாதித்த பணத்தை எத்தனை முதியோர் இல்லங்கள், எத்தனை ஆசிரமங்கள் செய்கிறார்கள். ஷூட்டிங் நடத்துறது இல்ல, ஷோ நடத்துவது இல்ல. அரசியலுக்கு வாங்க, மக்களோட நில்லுங்க, மக்கள் பிரச்சனைகளுக்காக கலங்கானுங்க.